உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. ஒரு 10 நம்பர் போல் பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. காரத்திற்கு இது மட்டும்தான். அதனால உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா பொரியிற மாதிரி வரணும். நல்லா அந்த எண்ணெயில் பச்சை மிளகாவினுடைய காரம் இறங்கணும். இந்த வெள்ளை வெள்ளையாக வெடித்த மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளே போடும்போது தெரிக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் சின்ன சின்னதாக அரும்பரும்பாக நறுக்கியிருக்கேன். அது மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் தான் பிரதானமாக இருக்கணும். வெங்காயத்தினுடைய ருசி முன்னால் நிற்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல்லலாம் பூரிக்குரிய கிழங்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அதே ஸ்டைலில் வந்துடும் ருசி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அரும்பரும்பாக அதை அரிஞ்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொடுங்க. கண்ணாடி போல் ஒரு பதம் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. எல்லாமே சின்ன தீயில வச்சே செய்யுங்க. கொஞ்சம் மல்லி தலைகளை சேர்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் மனம். இந்த மனம் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலைன்னு சொல்லி மனம் வெளியில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி போல் ஒரு பதம் வர்ற வரைக்கும் வதக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குழையும் அந்த வெங்காயம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேக வச்சு உரித்த மசித்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுடுங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1/2 கிலோ வெங்காயங்கிற கணக்கில் வச்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையை கொடுக்கும். கொஞ்சம் மல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கொடுங்க. முதல்ல சேர்த்தது வெங்காயம் வதங்கிறதுக்காக தான். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா பைண்ட் ஆகி மிக்ஸ் ஆகிறதுக்காக. இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே வாசனை வித்தியாசமாக வர ஆரம்பிக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாசனை கம கமன்னு இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் தான் பாக்கி இருக்குது. இப்படி நல்லா கெட்டியாக மேஷ் பண்ணின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரைச்சிக்கோங்க. அதை இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரைச்சி இதோட சேர்த்துருங்க. இந்த கடலை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த கடலை மாவு நல்லா வேகும். கடலை மாவு வெந்துருச்சு அப்படின்னாலே இந்த ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரோட பூரிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைப்படுமானால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இல்லை கெட்டி கிழங்கா வேணும்னா நீங்கள் தண்ணீர் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே வெந்துடும். அருமையாக இருக்கும். இது சாப்பிடும்போது உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு அருமையான ருசியாக இருக்கும். இது பூரியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்களுக்கும் இந்த ருசி ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.